ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம்னா பாண்டிச்சேரியில் ஆரோவில் ஒரு பிளேஸ்க்கு தான் போய்ட்ருக்கோம். ஸோ இது எல்லோரும் தெரிஞ்ச பிளேஸ் தான். ஸோ நம்மளும் இப்போது வந்து ஆரோவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போய்ட்ருக்கோம். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆட்டோவில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 250 ருபீஸ் வந்து மெயின் ரோட்லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இது ரொம்ப டார்க்கான ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், உள்ளே போய்ட்டு செக் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் ரைடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோக்காரங்க வந்து நம்ம அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நடந்தே தான் போகணுன்னுட்டு சொன்னாங்க. ஸோ ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா அந்த கார் பார்க்கிங்க்கு, அதே மாதிரி பைக் பார்க்கிங், அந்த மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாமே செப்ரேட்டாக ப்ளேஸஸ் இருக்குது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நம்ம நடந்தே தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் நடந்து தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வாக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் வந்துச்சு. ஸோ இது பார்க்கும்போது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நிறையா அந்த மாதிரி வால் போஸ்ட்டு நிறையா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க வாலில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நிறையா பெயிண்டிங், அதே மாதிரி ட்ராயிங் பண்ண போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வாலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸோ இது பார்க்கும்போது ஒரு எக்ஸிபிஷன் ஹால் மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளே வந்து இன்டீரியர் தேட்டர் மாதிரி இருந்து அந்த ஆரோவில்லை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க வீடியோ மூலமாக. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இது ஏதோ பெல் மாதிரி இருக்குது, சைனீஸ் பெல் மாதிரி டைப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கலாம், நமக்கு வந்து நல்ல ஒரு வைப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த திங்ஸ் எல்லாமே. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மேட்ரி மந்திரோட ப்ரோட்டோடைப் மாதிரியே இருக்குது. பார்த்திங்கன்னா சாம்பிள் மாதிரியே இருக்குது பாருங்கள் இது. ஸோ இது செம்ம அட்ராக்ஷனாக இருந்துங்க பார்த்திங்கன்னா. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில், அதாவது பார்க்கும்போது ஒரு குளோப் ஷேப்பில் அந்த இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏதோ ப்ரோட்டோடைப் மாதிரி இதில் ஷோக்கு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி அந்த எக்ஸாக்ட் மேட்ரி மந்திரோட பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரில் வந்து இங்கே ஒரு ப்ரோட்டோடைப் ஒன்று வச்சுருக்காங்க. இதையுமே பார்த்துட்டு அதே மாதிரி இந்த வால் போஸ்ட்டில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா இல்லாட்டி யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த மேட்ரி மந்திரோட இன்டீரியர் பற்றி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஷாப்ஸு. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்மேட் திங்ஸு, அதேமாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், ஸோ அந்த மாதிரி இனிஷியலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அகெயின் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ अगर पैदल जाना है तो 1.5 किलोमीटर है. ஸோ இங்கே நடந்தும் போகலாம். அதே மாதிரி அவங்க வந்து வேன் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் நடக்க முடியாதவங்க, முதியோர்கள், அதே மாதிரி ஊனமுற்றவர்கள் வந்து அங்கே வந்து ஒரு கேப் மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2-3 வேன் வந்து ஷட்டில் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேனில் நீங்கள் ஏறிட்டு வந்து டைரெக்டாக அந்த நியர்பை மேட்ரி மந்திரிக்கிட்டேயே நம்ம வந்து போய் இறங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் முதியவர்கள், அதே மாதிரி நடக்க ஸோ இந்த பிளாக் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் ஆர்ட் கேலரின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த அனிமலோட ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணி நிறையா உள்ளே இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இதுவும் உள்ளே போகல, ஜஸ்ட் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூவாக நடந்து போயிட்டே தான் இருக்கோம். ஸோ இது நல்லா கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது.
ஸோ அப்படியே போயிட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க, மேட்ரி மந்திர் அப்படிங்கிற போர்டு, இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போங்கங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சுங்க. தொடர்ந்து எல்லாருமே நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் வரல. கண்ணு கட்டுற வரைக்கும் அந்த அந்த டூம் பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து இங்கே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த பார்த்திங்கன்னா இந்த அரவில்லா மேட்ரி மந்திர் பார்க்குறதுக்கு இந்த ஜென்ரலாக பார்க்குறதுனா நீங்கள் வந்து எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ எல்லாருமே சும்மா ஜாலியாக நடந்து வந்து உள்ளே பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் அந்த தியான மண்டபத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து ரிசர்வ் பண்ணணுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து புக்கிங் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு எதுவும் சார்ஜஸ் இருக்கும் மேபி. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் முன்னாடியே புக்கிங் பண்ணால் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர்றவங்க எல்லாருமே மறுபடியும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷட்டலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மேபி ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எவ்ரி 5 to 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது. எதர் சிட் அவுட் மாதிரியோ இல்லாட்டி ஒரு கேலரிஸ் மாதிரி ஆர்ட் கேலரிஸ், இல்லாட்டி அந்த மாதிரி அனிமல்ஸ் ஆர்ட் கேலரிஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு கரெக்டாக தான் இருக்குது நடந்து வரும்போது. ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ சம்மர் டைம்லலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து டிசம்பருங்கிறனால அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ நார்மலாக தான் இருந்து ஓகேங்க. ஒரு வழியாக நம்ம வந்து இந்த மேட்ரி மந்திரோட டூமை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்கிட்ட நம்ம வந்து நடந்து வந்திருப்போம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்க்குறோம், பாருங்கள். ஸோ மக்களே, இதுதான் அந்த மேட்ரி மந்திரோட பில்டிங். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பாண்டிச்சேரி வர்றவங்க வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இந்த பில்டிங் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லோரும் வந்திருப்பாங்க. பட் என்னென்னா தியானம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் மாதிரி 1 வீக் முன்னாடியே பண்ணணும். ஸோ சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் பார்த்திங்கன்னா நிறையாவே க்ரௌட் இருக்குது. ஸோ என்ன நம்ம எல்லோரும் நடந்து வரும்போது நம்மளும் ஜாலியாக நடந்து வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னுமே இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் போல். அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்க்குற மாதிரி இருந்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் நிறையா ஒர்க்லாம் போயிட்டுருக்கும் போல். பார்த்திங்கன்னா அங்கே நிறையா ஒர்க் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பில்டிங்கில் உள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறது வந்து உள்ளே போய் பார்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏதோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்து பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து பார்க்குறாங்க பாருங்கள். இந்த வீக்கெண்ட்ஸு இல்லாட்டி இது வந்து கிறிஸ்மஸ் டைம்ங்கிறனால நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீசன் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் உள்ள மக்கள் தான் அங்கே வந்து பாண்டிச்சேரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி டூரிசம் வைஸாக பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய மக்கள் வந்து பாண்டிச்சேரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ஷட்டிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு 2 பெரிய ஷட்டிலும் அப்புறம் வந்து சின்ன மினி கேப் மாதிரியும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பெரிய க்யூ தாங்க. இந்த க்யூவை கிராஸ் பண்ணி போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் போல். ஆனால் பை வாக் போனீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடலாம். ஆனால் இப்போ பயங்கர வெயில், அதே மாதிரி வரும்போதே பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி தான் அந்த ஷட்டலில் ஏறி தான் வர்றாங்க. ஓகே மக்களே, ஸோ நம்ம ஒரு வழியாக அந்த பாண்டிச்சேரிக்கு வந்து இந்த அரவில்லே மேட்ரி மந்திரையும் பார்த்தாச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ 2 days பாண்டிச்சேரியில் இருந்ததுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பிளேசஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வந்து ரிட்டன் பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். திருப்பியும் ஒரு ஆட்டோ வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் நம்ம போயிட்டுருக்கோம். ரிட்டன் தான் கொஞ்சம் ப்ராப்ளங்க. ஸோ வந்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் கேட்குறாங்க. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா 250 வந்து பே பண்ணோம். ஆனால் இப்போ ரிட்டன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் ஆட்டோவில் ஏறிட்டேன். இடையில கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு 400 கொடுங்க 500 கொடுங்கிற மாதிரி கேட்டார். ஸோ இறங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணி ஸோ வரும்போது எவ்வளோ காசு கொடுத்தோனோ அதே தான் நான் வந்து பே பண்ணிவிட்டு தான் திருப்பி வந்து
போனீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆட்டோவில் ஏறும்போதே ப்ராப்பராக பேசிடுங்க. ஓகே மக்களே, ஸோ மறுபடியும் நம்ம வந்து இந்த பாண்டிச்சேரி சிட்டிக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே சென்னைக்கு நம்ம கிளம்புறோம். ஸோ இந்த சீரீஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பிளேஸில் வந்து நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் மக்களே.